வணக்கம். இது சினிமா கதை கேளுங்க. இன்று நாம் கேட்கப் போகும் கதை, ஒரு அண்ணன், ஒரு தங்கை அவர்களுக்கு இடையிலான அன்பு. ஆனா, அந்த அன்பு ஒரு கட்டத்தில் பிடிவாதமாக மாறும்போது என்ன நடக்கும்? முள்ளும் மலரும். இந்த கதை ஆரம்பிக்கிறது காளி மற்றும் வள்ளி என்ற 2 குழந்தைகளின் வாழ்க்கையில் இருந்து. இருவரும் சிறு வயதிலேயே அனாதையாகி விடுகிறார்கள். வாழ்க்கைக்காக தெருக்களில் கலை நிகழ்ச்சிகள் செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காளி தப்பட்டை அடிப்பவன், வள்ளி ஒரு கம்பத்தில் நிற்கும் சிறுமி. அந்த கஷ்டமான வாழ்க்கை காளியின் மனசை கடினமாக மாற்றுகிறது. அவன் எளிதாக கோபப்படுவான். எங்களை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க என்று அவனுக்கு ஒரு உள்வேதனை. காலம் கடக்கிறது. இப்போது அவர்கள் ஒரு மலை கிராமத்தில் வாழ்கிறார்கள். காளி ஒரு பவர் ஹவுஸில் வேலை செய்கிறான். ஒரு ட்ராலியை இயக்குகிறான். அதன் மூலம் மக்கள் கீழே வேலைக்கு செல்வார்கள். ஒரு நாள் புதிய இன்ஜினியர் குமரன் வருகிறார். அவர் மிகவும் கட்டுப்பாட்டானவர், ஆனா நேர்மையானவர். காளி சில பேருக்கு ஃப்ரீயா ரைட் கொடுக்கிறான். குமரன் அதை நிறுத்த சொல்கிறார். இதனால் காளி கோபப்படுகிறான். ஒரு நாள் அவன் ட்ராலியை நடுவில் நிறுத்தி விடுகிறான். ஆனால் குமரன் அதை சிரித்தபடி விட்டு விடுகிறார். இதற்கிடையில் வள்ளி மங்கா என்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறாள். அவள் தன் அம்மாவுடன் ஏழ்மை மற்றும் பசி காரணமாக ஊரை விட்டு வந்தவள். வள்ளி அவர்களுக்கு உதவுகிறாள். அவர்களை தன் வீட்டில் தங்க வைக்கிறாள். மங்கா சுறுசுறுப்பானவள், சிறிது குறும்பும் இருக்கும். ஒரு நாள் காளி வீட்டில் இல்லாத போது ஒரு அவசர நிலை ஏற்படுகிறது. ஒரு குழந்தைக்கு உடனடி மருத்துவ உதவி தேவை. ட்ராலி இயக்க வேண்டும். ஆனா காளி அங்கே இல்லை. அதனால் மற்றொருவர் அதை இயக்குகிறார். இந்த விஷயம் குமரனுக்கு தெரிகிறது. அவர் காளியை 10 நாட்கள் சஸ்பெண்ட் செய்கிறார். அந்த அவமானம் காளியை மிகவும் பாதிக்கிறது. அவன் மதுவில் மூழ்கி ஒரு இரவு வலியை விழுந்து கிடக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு லாரி அவனுடைய கையை மிதிக்கிறது. அவன் கையை இழக்கிறான். இதற்கு பிறகு அவன் வேலை செய்ய முடியாததால் குமரன் அவனை வேலையிலிருந்து நீக்குகிறார். இது காளிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த நேரத்தில் தங்கை வள்ளி ஆசையாக கேட்டுக்கொண்டபடி காளியும் மங்காவும் திருமணம் செய்கிறார்கள். மங்கா அவனுடன் வாழ ஆரம்பிக்கிறாள். இந்நேரத்தில் குமரன் வள்ளியை விரும்ப ஆரம்பிக்கிறார். அவர் காளியிடம் அனுமதி கேட்கிறார். ஆனா காளி தன் தங்கையை வேறு ஒருவருக்கு கொடுக்க முடிவு செய்கிறான். முருகேசன் என்ற ஒருவருக்கு. அவர்களின் நிச்சயதார்த்தம் நடக்கிறது. அந்த நேரத்தில் மங்கா அதை எதிர்த்து பேசுகிறாள். இதனால் காளி மிகவும் கோபப்படுகிறான். அவன் மங்காவை அடிக்கிறான். ஆனா மங்கா தன் நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறாள். அடுத்த நாள் மங்கா வள்ளியும் குமரனும் திருமணம் செய்து கொள்ள ஏற்பாடு செய்கிறாள். ஆனா அந்த திருமணத்தை காளி தடுத்து நிறுத்துகிறான். நீ என்னை விட்டுவிட்டு போறியா என்று தங்கையிடம் கேட்கிறான். வள்ளி அவனை பார்த்து அழுது அணைத்துக் கொள்கிறாள். நீதான் அண்ணா எனக்கு முக்கியம் என்று சொல்கிறாள். அந்த தருணம் காளியின் மனதை உருக்குகிறது. அவன் தன் தவறை உணர்கிறான். வீண் பிடிவாதத்தை விட்டுவிட்டு தன் தங்கையின் வாழ்க்கை முக்கியம் என்பதை புரிந்து கொள்கிறான். இறுதியில் அவன் அவர்களின் திருமணத்திற்கு ஆசீர்வாதம் தருகிறான். முள்ளும் மலரும். இந்த கதை சொல்லுவது அன்பு பிடிவாதமாக மாறக்கூடாது. உண்மையான அன்பு விடுவிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் இப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான கதைகளை கேட்க சினிமா கதை கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.